ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக டைரக்டர் ஆகலைங்கிறதுக்கு வந்து தம்பி ராமையா ஒரு உதாரணம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவருடைய எழுத்துக்களில் வந்து காமம் இருக்குதா ஒழிய ஒரு நல்ல வலுவான கருத்து இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல நடிகர், நான் வந்து நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல நடிகர். ஆனால் நல்ல எழுத்தாளராக, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டரானா கிடையவே கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ரைட்டர் தான் வந்து தம்பி ராமையான்றது தான் உண்மையான விஷயம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள், துப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் சொன்னோன்னா நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் எடுக்கணுமான்னு. ஒரு கார் வந்து இப்படி இப்படி ஆடுங்க, அப்படி 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த காருக்குள்ளே என்ன நடக்குது, அப்புறம் போய் பார்த்தா இவர் குதிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் வேறு மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரசமாக இருக்கும். இதெல்லாம் வந்து தம்பி ராமையா வச்சு எடுக்கணும்னு என்ன அவசியம்? வேறு சீன்ஸே வராத மண்டையில் தான் தோணும். ஏன் ஐயோ நல்ல நல்ல சீன்ஸு, எவ்வளோ ஜாலியான சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வல்கர்னா வல்கர், 1ஆம் நம்பர் வல்கரான ஒரு சீக்வன்சஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாமே அபத்தமான விஷயம்.